என்னுடைய கட்சியை நீ எதிர்க்கிற, அதனால பணம் கொடுக்க மாட்டேன்னா அவர் மோடியினுடைய அப்பம் விட்டு காசா அது மத்திய அரசுல இருக்கக்கூடிய பணம். அதனால அந்த பாயிண்ட் எல்லாம் இங்க இல்லை. அப்படின்னா நீங்க இப்ப ஆர்.என். ரவி எல்லாம் வந்து எவ்வளவு சங்கடப்படுத்தியிருக்கோம். அவரு சட்டசபையிலிருந்து வெளியேறினார்ல. எதுக்கு வெளியேறினாரு? இன்னும் 2 சீட்டு தான் இருக்கு. அந்த 2 சீட்ல விசிகாவுக்கு ஒன்று, ஐஎம்எலுக்கு கொடுத்தா 35. இது வந்து முடிஞ்சு போயிடும். அதிமுகவுக்கு இடம் இல்லை அப்படின்றது உறுதியாயிருச்சு. அவங்க அரசு பணி செய்யறத நீங்க போய் தடுக்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க. சம்பந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்கிறது போல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. அப்ப இது எல்லாம் வந்து இவங்களுடைய ஒரு ரவுடித்தனத்தை தான் வெளிப்படுத்துகிறது. இது மாதிரி ஒரு கெத்து காட்டுறது, உதார் காட்டுறது, பஞ்சு டயலாக் பேசுறது, அதையே ரீல்ஸா எடுத்து போடுறது, இப்படின்ற முறையில் ஒரு அலங்கோலமான ஆட்சியாக இது நடந்துகிட்டு இருக்குது. தாவேகாவை பொறுத்தவரை திமுகவினுடைய கூட்டணியை உடைக்கணும். முதல்ல காங்கிரஸை தூக்கிட்டாங்க. காங்கிரஸ் அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாங்க. விஜய் வீட்டு வாசல் முன்னாடி நின்று நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி வரைக்கும் அவங்க பேசிட்டாங்க. தலைவர் திருமா அவர்கள் விஜயை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு? இவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. திமுக கூட்டணிக்கு வந்து சேரக்கூடிய சிறுபான்மையின வாக்குகளை பிரிப்பதற்காக ஆர்எஸ்எஸ்னால் அனுப்பப்பட்டவர் தான் அவர். விஜய்க்காக தான் நீங்கள் கூட்டணியிலிருந்து உங்கள் வேட்பாளர்கள் போடுவாங்க. அப்போ விசிகால இனிமேல் கொள்கையும் இருக்காது, கட்சியும் இருக்காது, தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க, விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அப்படின்ற நிலைமை நோக்கி நீங்கள் போகிறீங்களா? தாவேகாவினுடைய இந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் ஒரு அமைச்சர் பதவிக்காக பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அப்படி சொம்படிக்கிற வேலையை தான் செய்ய முடியும். எச் ராஜா என்ன சொல்றாரு? இது தமிழ்நாட்டின் அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய தர்காவை இடிக்கணும்ன்றதான் அவங்களுடைய நோக்கம். கலவரத்தை தூண்டிவிடணும்ன்றதான். நாளைக்கு திருப்பரங்குன்றத்துல ஏதாவது பிரச்சனை அப்படி ஒன்றும் பேச முடியலன்னா ஐஎம்எலுக்கு அது வக்காலத்து கொடுக்க வேண்டி வரும். பின்னாடி இருக்கிற டவலை மாத்திட்டாரு, மதிய உணவை கொண்டு வந்து சாப்பிட்றாரு. இப்ப ஆபீஸ் போறவங்க எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு தியாகமா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிறுவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ இன்னைக்கு டிவிகே அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்குது. விஜய் தலைமையிலான அரசு. ஏற்கனவே 10 பேர் தான் அமைச்சர்கள் இருந்தாங்க. இப்போ வந்து கூடுதலாக 23 பேர் உள்ள வராங்க. விசிகே உள்ள வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது நடக்கல. ஐஎம்எல் வரும் அப்படின்னு பேசப்பட்டது. அதுவும் நடக்கல. ஆனால் காங்கிரஸ் உள்ள 2 அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. 1967க்கு பிறகு முதல் முறையாக காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கேற்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு அமைச்சரவை விரிவாக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மீண்டும் 3வது இடம். முதல்ல வந்தே மாதரம், 2வது ஜனகணமன, 3வது தமிழ்தாய் வாழ்த்து. ஆனால் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தாங்களா, சுயமரசனம் சொல்லியிருந்தாங்க. அது எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, கவர்னருடைய கட்டுப்பாட்டில். நாங்கள் நடத்தும் போது இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது கவர்னர் ஆட்சியா இல்லை தாவேகா ஆட்சியா? தாவேகா ஆட்சி தானே நடக்குது. தாவேகா ஆட்சிக்கு கட்டுப்பட்டவர் தானே கவர்னர். இல்லை, நாங்கள் வந்து ஒன்றிய அரசோட இணக்கமாக போக விரும்புகிறோம். கவர்னரோட சண்டை. அது நீங்கள் பிஜேபி அப்போ கைகூலின்னு சொல்லுங்க. இணக்கமாக போகிறதுக்கு என்ன அர்த்தம்? திமுக வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதனால எந்த நலத்திட்டமும் வரல, நிதி வரல, பகைச்சிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் நல்லுறவை பேணுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, திமுக பகைச்சிக்கிட்டதுனால நலத்திட்டம் வரலன்னு சொல்றதே முதல்ல அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது. ஒன்றிய அரசு அரசியல் சட்டப்படி செயல்படணும். அரசியல் சாசனப்படி ஒரு மாநிலத்துக்கு உள்ள உரிமைகளை அங்கீகரிக்கணும். அப்படிதான் நிதி கொடுக்கணும். என்னுடைய கட்சியை நீ எதிர்க்கிற, அதனால பணம் கொடுக்க மாட்டேன்னா அவர் மோடியினுடைய அப்பம் விட்டு காசா அது மத்திய அரசுல இருக்கக்கூடிய பணம். அதனால அந்த பாயிண்ட் எல்லாம் இங்க இல்லை. நீங்க எடுத்த எடுப்பிலேயே ஆளுநர் உங்களை 4 வாட்டி அலைய விட்டாரு. உங்களுக்கு தனிப்பெருங்கட்சியாக நீங்கள் இருக்கும்போது உங்களை தான் கூப்பிட்டுருக்கணும். அதற்கு பதிலாக 4-5 நாட்கள் அலைய விட்டுருக்கிறாரு. அப்போ வந்து நீங்க ஒன்றும் பேசலை. பதவியேற்கும் போதும் வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டது. பலரும் அதை கண்டித்திருக்கிறார்கள். தாவேகாவை ஆதரித்த இடதுசாரிகள், விசிகா உள்ளிட்டு எல்லாருமே அதை கண்டித்து அறிக்கை விட்டாங்க. அது கவர்னர் கண்ட்ரோல் அப்படின்னு மழுப்புனீங்க. இப்போ திரும்பவும் கவர்னர் நிகழ்ச்சியில் அதுதான் நடக்குது. இப்போ தமிழக அரசு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது அப்படின்னாலும் கூட கவர்னர் வந்து கெஸ்டா வராரு, அவர் சங்கடப்படக்கூடாது அப்படின்னு கூட நினைச்சிருந்துக்கலாம்ல. அப்படின்னா நீங்க இப்போ ஆர்.என். ரவி எல்லாம் வந்து எவ்வளவு சங்கடப்படுத்தியிருக்கோம். அவர் சட்டசபையிலிருந்து வெளியேறினார்ல. எதுக்கு வெளியேறினாரு? அம்பேத்கர் பேரை சொல்லல, காமராஜர் அது முதல்ல. கடைசியா வெளியேறினது நீங்க முதல்ல தேசிய கீதம் போடல, தமிழ்தாய் வாழ்த்து போட்டுட்டீங்கன்னு சொல்லி தானே அவர் வெளிநடப்பு செஞ்சாரு. அப்படி இருக்கும்போது
அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சரண்டர் ஆயிடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அடுத்தபடியாக இன்னைக்கு 23 பேர் பதவி ஏற்றிருக்காங்க. தாவேகாலேருந்து 21, காங்கிரஸ்லேருந்து 22, 23 ஆச்சு. ஏற்கனவே விஜய் சேர்த்து 10 பேர், 33. இன்னும் 2 சீட்டு தான் இருக்குது. அந்த 2 சீட்டில் விசிகாவுக்கு ஒன்று, ஐஎம்எலுக்கு கொடுத்தா 35. இது வந்து முடிஞ்சு போயிடும். அதிமுகவுக்கு இடம் இல்லை அப்படின்றது உறுதியாயிருச்சு. அது தற்காலிகமாக தானே, அவங்க இன்னும் அது எடப்பாடி கையில் இன்னும் அதிகாரம் இருக்குது. வழக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு பதவி, எம்எல்ஏ பதவி போயிடும். ஸோ அதை செட்டில் பண்ணிட்டு நாங்கள் கட்சியவே கேப்சர் பண்ணிட்டு கொண்டு வரோம் அப்படின்றது தானே அவங்களுடைய இது. அது ஓகே. ஆனால் இங்கே மினிஸ்டர் பெர்த்தில் உங்களுக்கு இடம் இல்லையே. இங்கே 35 ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க யாராவது ராஜினாமா பண்ண வைத்து தானே அவங்களுக்கு கொடுக்க முடியும் திரும்ப. இப்போதைக்கு அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க வந்து ரிசைன் பண்ணுறாங்களா, எடப்பாடியோட சமரசம் போகிறாங்களா? ஆனால் அவர்களுடைய ஆதரவை மட்டும் விஜய் நேரடியாக போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டாரு. அவங்களும் வந்து அவர் அந்த கேசி வீரமணியா அவர் என்ன சொன்னார், 10 அமைச்சர் பதவி கேட்டிருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், இப்படியே வெளிப்படையாக சொன்னார். அப்போ தேர்தலில் நிறைய செலவு பண்ணிட்டோம், 5 வருஷம் தோத்துட்டோம், தொடர்ந்து செலவு பண்ணவோ தோத்துக்கிட்டு இருக்கோ நம்மளால முடியாது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், நினைச்சது தவறு இல்லைன்னு தான் சொல்றாரு. அப்போ நம்பிக்கை தீர்மானத்துக்கு வாக்கு வேணுன்றதுக்காக அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு விஜய் வந்து அவங்கள நட்டாத்துல விட்டுட்டாருன்றதான் உண்மை. ரெண்டாவது வந்து அவங்கள சேர்த்துக்கிட்டா கெட்ட பேரும் வரும். இவங்களும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோன்னு இடதுசாரிகளும் விசிகாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இவர்களுடைய நம்பரை விட இவங்க காங்கிரஸையும் சேர்த்து 8, 5, 13, 13 விட 25ன்றது பெரிய நம்பர் இல்லையா? அப்படி இருக்கும்போது நிரந்தரமாக ஆட்சி செய்வதற்கு அந்த 25 எண் தேவை. நீங்கள் சொல்வது போல் அந்த சட்ட போராட்டம் அதெல்லாம் செட்டில் ஆன பிறகு அதை திரும்ப அப்படி யோசிப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு அவங்க தாவேகா விரிவாக்கத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 18, 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு ஒரு செய்தி, 4 பெண்கள் சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு செய்தி, இதெல்லாம் வருகிறது. என்ன துறை அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் இன்னும் வரல. மொத்தத்தில் விஜய் வந்து அவருக்கு ஒரு ஊடகத்தில் என்ன செய்தி போட்டிருந்தாங்கன்னா, அவர் தனக்கு தெரிந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதாவது 3 பிராமணர்கள் அமைச்சரவைக்கு இடம் பிடிக்கிறாங்க, 3 பிராமணர்கள், 7 பட்டியலினத்தவர்கள், இதெல்லாம். அப்போ பிராமணர்கள் இதுவரைக்கும் எம்எல்ஏவே ஆனதில்லை சமீப ஆண்டுகளாக, ஜெயலலிதாவை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா. அடுத்தபடியாக அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகம். இப்படி வந்து அவருடைய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது. மற்றபடி இது ரீல்ஸ் ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம 10 நாட்களாக பார்த்துட்டு தான் இருக்கோம். மொத்தமாக அப்படி சொல்லிட முடியுமா? 22 துறைகளுக்கு வந்து அமைச்சரவை போடாமல் இருந்தாங்க, நிர்வாகம் கொலாப்ஸ் ஆயிருந்ததுன்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ அதை போட்டு சரி பண்ண போறாங்க, மறுபடியும் அதை அப்படி அதே விமர்சனத்தை சொல்லணும். அதை இல்லை, இப்போ விஜய் கையில் இருக்கக்கூடிய துறை, காவல்துறை, உள்துறையெல்லாம் எடுத்துங்க. சட்டம் ஒழுங்கு என்னாச்சு? 10 நாட்களில் கிட்டத்தட்ட 35, 40 கொலைகள் நடந்திருக்குது. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் மேலே பாலியல் வன்முறை நடந்திருக்குது, காரில் கடத்தி கொண்டு போய். கோயம்புத்தூரில் ஒரு சின்ன பையன் கொல்லப்பட்டிருக்கிறான். காஞ்சிபுரம் பக்கத்தில் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, கானா பாடகர்கள், அவங்க அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி மாநிலம் முழுக்க இந்த மாதிரி பிரச்சனை என்பது அதிகமாயிட்டு வருது. தாவேகாவினர் நேரடியாக போய் அரசு அதிகாரிகளை மிரட்டுறது, மருத்துவமனையில் போய் செக் பண்ணுறேன்னு இது பண்ணுறது, இதுவும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதிகாரிகள்லாம் அவங்கள ஒயின் ஷாப்பு கூட போகிறாங்க, அந்த 10 ரூபா வாங்குறதெல்லாம் இஷ்யூ ஆகுறாங்க. நல்ல விஷயம் தானே அது. இவங்க எப்படிங்க கேட்க முடியும்? அது கேட்கறதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி, ஒரு அரசு பிரிவு, ஒரு அதிகாரிகள், போலீஸ் ஏதோ ஒன்று இருக்காங்கல்ல, அவங்க தானே கேட்கணும். இல்லை, அவங்க செயல்படலை அப்படின்றதுனால கட்சியே நாங்கள் அது எப்படிங்க செயல்பட முடியும்? அதுக்கு என்ன உங்களுக்கு உரிமை இருக்கு? நீங்கள் டாஸ்மாக்லேயோ ஒரு அரசு மருத்துவமனையிலையோ இல்லை ஒரு அரசு அலுவலகத்திலையோ நீங்கள் போய் அப்படி பண்ணு இப்படி பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லையே. இல்லைப்போ இது சங்கரன் கோயிலே எடுத்துக்குவோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, மாவட்ட செயலாளர் சொல்லி போறோம் அப்படின்றாங்க. ஸோ மேலிருந்து அவங்களுக்கு வந்து உத்தரவு வராமல் நடந்திருக்காது. மாநிலம் முழுக்க நடக்குது அப்படின்னும் போது ஆர்கனைஸாக செஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் படிக்காதவங்க கிடையாது, எம்எஸ்சி நர்சிங் படிச்சிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு அங்கே செக் பண்ணுறோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கல. இல்லை, அது எப்படிங்க நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு அரசு அலுவலகத்தில் போய் நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அல்லது கேள்வி கேட்க முடியும்? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போகணும், அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும், இப்படி தப்பு நடந்திருக்குன்னு சொல்லணும். அவங்க தான் இதில் தலையிடணும். அதுதான் சொல்ல வரேன். அவங்க அப்படி பண்றது தவறு. இது என்ன எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு சொன்னா, அரசு பணியாளர்கள் சங்கங்கள் இது கடுமையாக எதிர்க்கும்.
இதை எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணக்கூடிய நிலைமை கூடிய சீக்கிரம் வரும். அவங்க அரசு பணி செய்கிறத நீங்கள் போய் தடுக்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க, சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்கிறது போல நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. அப்போ இது எல்லாம் இவங்களுடைய ஒரு ரவுடித்தனத்தை தான் வெளிப்படுத்துகிறதே தவிர, இப்போ டெல்டா மாவட்டம் ஒரு மாவட்டத்தில் 43 டாஸ்மாக் கடைகள் மூடிட்டு வேலை நிறுத்தம். மயிலாடுதுறை எதுக்காகனா இவங்க மாமூல் கேட்குறாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கடையிலையும் நீ இவ்வளவு நாள் மற்றவங்க கொடுத்தல, 10 ரூபா வாங்குறீங்களா, எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் தாவேகா கட்சிக்காரர்கள் எங்கே போனாலும் தங்களை இது மாதிரி ஒரு கெத்து காட்டுறது, உதார் காட்டுறது, பஞ்சு டயலாக் பேசுறது, அதையே ரீல்ஸாக எடுத்து போடுறது, இப்படின்ற முறையில் ஒரு அலங்கோலமான ஆட்சியாக இது நடந்துகிட்டு இருக்குது. அது இன்னும் அதிகரிக்கும். இப்போ பல சம்பவங்கள் ஊடகங்கள் இப்போ என்னெல்லாம் பொய் செய்தி வந்திருக்குது அப்படின்றது ஒரு லிஸ்டே இப்போ வந்துருச்சு. போட்டு விட்டு இருந்தாங்க இல்லையா, 28 தலித் எம்எல்ஏக்களை பொது தொகுதியில போட்டு வெற்றி பெற்றாங்க. அது உண்மை இல்லை. கீர்த்தனா தான் முதல் பெண் அமைச்சர். இப்ப ஜெயலலிதா சமீபத்திய உதாரணம். அப்படி இருக்கும்போது முதலமைச்சராகவே இருந்திருக்கிறாங்க. ஆமா, கீர்த்தனா தான் முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு. அடுத்தது எல்லாம் ஏழைகளா இருக்கிறாங்க. பார்த்தா 77 கோடீஸ்வர வேட்பாளர்கள் இருக்காங்க. ராயபுரம் எம்எல்ஏ ஆட்டோ ஓட்டுநர்னு சொன்னாங்க. அவர் 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இவர்கள் எப்படியெல்லாம் பொய் செய்தியை கொண்டு போறாங்க. பின்னாடி இருக்கிற டவலை மாத்திட்டாரு, மதிய உணவை கொண்டு சாப்பிட்றாரு. இப்ப ஆபீஸ் போறவங்க எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு தியாகமா? அப்புறம் கல்வி தகுதியை பற்றி பொய்யான தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. 60க்கும் மேற்பட்டவர்கள். ஆமா, அந்த ஹிந்துல அந்த ரிப்போர்ட் படியே பார்த்தீங்கன்னா 126 எம்எல்ஏக்கள் வருது. 5 ஐஐடி, அப்புறம் 8 டாக்டரு எல்லாம் கூட்டினீங்கன்னா 126. ஜெயிச்சதே 107 தான். அப்ப இந்த பொய் செய்திகளை இவர்கள் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது பரவ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதை நம்பி ஒரு ஆங்கில நாளிதழே அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. கதையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்ப இது எங்க போய் இது முடிய போகுது அப்படின்றதுக்கான அறிகுறியாக இருக்குது. இப்படிதான் அவங்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது. ஊடகங்களும் இதை இந்த பொய் செய்திகளுக்கு பலியாகி அதை உண்மை என்று வெளியிடக்கூடிய சூழலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு இருண்ட காலத்தில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அப்படின்றது தான் இது காட்டுது. விசிக்கு அவங்க உள்ள வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. நேத்தே திருமாவளவன் அவர்கள் பேசும்போது நாங்கள் இணைய போறோங்கிற மாதிரியான சமிக்ஞை கொடுத்துட்டாரு. ஏன் தாமதம்? அவங்களும் ஐஎம்எல்லும் வர்றதுக்கு என்ன தாமதம்? ஐஎம்எல் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க, கேரளாவில் காங்கிரஸோட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், 5 அமைச்சரவையில் 5 அமைச்சர்கள் நாங்கள் பங்கேற்று இருக்கிறோம், அதுபோல் இங்கேயும் இணையணும்னு சொல்லி எங்களை மேலிடத்துலேருந்து கேட்டாங்க, நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஏன் உள்ளே போகலன்னு? உள்ளே போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க பேசிட்டு சொல்லுவேன், அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. தாவேகாவை பொறுத்தவரை திமுகவினுடைய கூட்டணியை உடைக்கணும். முதல்ல காங்கிரஸை தூக்கிட்டாங்க. காங்கிரஸ் அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாங்க. விஜய் வீட்டு வாசல் முன்னாடி நின்று நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி வரைக்கும் அவங்க பேசிட்டாங்க. அடுத்ததாக இடதுசாரிகள் வெளியில் இருந்த ஆதரவு திமுக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் அதே தான் சொல்லியிருந்தாரு. இப்போ ஆதவர்ஜனா ஓப்பனாக அப்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு, அதை நாங்கள் பரிசீலிக்கணும், இதற்காக உயர்நிலை கூட்டம் தேவையில்லை, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்ற முன்னணி தலைவர்களோடு சேர்ந்து கொண்டு இதை பரிசீலித்து விட்டு எங்கள் முடிவை சொல்லுவோம். விஜயும் என்னிடம் நேரில் இதை தெரிவித்திருக்கிறார். அது போக அதிமுகவிலிருந்து அமைச்சரவை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற உறுதிமொழி எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் பரிசீலித்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகாவினுடைய நோக்கம் இந்த கூட்டணியை உடைத்து அந்த மதசார்பற்ற கூட்டணியாக தாவேகாவை மாற்றுவது. ஐயுஎம்எல் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் யாரும் இல்லை அப்படின்ற முறையில் ஆயிரும். இன்றைக்கு இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னாலும் நாட்கள் செல்ல செல்ல அவங்க நெருக்கமாக பயணிப்பாங்களா, அந்த கூட்டணிக்கு போவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போவே அங்கே செட்டில் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போக மாட்டாங்கன்னு இப்பயே நம்ம சொல்ல முடியாது. அதனால அப்படி தாவேகா முயற்சி செய்கிறது. இவர்களும் அதுக்கு பல வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இப்படி தொடங்கி இது திமுக செய்யலை, தாவேகா செஞ்சிருக்கு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காங்கிரஸுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க சொன்னது போல 67க்கு பிறகு இப்போதான்
வந்து அமைச்சரவையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் தலைவர் திருமா அவர்கள் விஜயை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு? இவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. திமுக கூட்டணிக்கு வந்து சேரக்கூடிய சிறுபான்மையின வாக்குகளை பிரிப்பதற்காக ஆர்எஸ்எஸ்னால் அனுப்பப்பட்டவர் தான் அவரு. அந்த கருத்துல இப்பவும் மாற்றம் இல்லைன்னா அவர் கடைசியாக சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆர்எஸ்எஸின் குழந்தையோட நீங்க கூட்டணி போய் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப நீங்க திமுகல இது கொள்கை கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, இந்தியா கூட்டணி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அதற்கு பொருள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்தது ஐஎம்எல் முதல்ல என்ன சொன்னாங்க? நேற்றும் திமுகவோட இருந்தால் இன்றும் இருந்தால் நாளைக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு ஆதரவு வெளியில இருந்து ஆதரவுன்றாங்க. இன்னைக்கு அவங்களும் ஒரு அமைச்சர் பெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க, பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாற்றங்கள்லாம் என்ன? கேரளால இருந்து கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து அமைச்சரவையில சேருங்க அப்படின்ற மாதிரி. அப்ப திமுக திரும்ப வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தாருல்ல, நாங்க திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம், அதே சமயம் வெளியில இருந்து தாவேகாவுக்கு ஆதரவு தரோம். எதுக்கு ஆதரவு தரோம்னா, குடியரசுத் தலைவர் கவர்னர் ஆட்சி இங்க வந்துடக்கூடாது, பாரதிய ஜனதா நுழைஞ்சிடக்கூடாது, அதற்காக இதை செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க நேரடியாக நீங்க கூட்டணியில சேர்றீங்கன்னா என்ன அர்த்தம்? திமுக கூட்டணியை முறித்து விட்டு நீங்க போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா ரொம்ப மகிழ்ச்சியால இருக்கிறாரு. இப்போ இங்க இருந்து அந்த நிகழ்ச்சி பங்கேற்கும் போது நம்ம பார்க்கிறோம், அவரை வரவேற்கிறதுக்கு புஷி ஆனந்த் வர்றாரு, இன்னும் போற வேலையை செய்யறவரு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, திரும்பவும் சந்தோஷமா இருக்கிறாரு. அப்போ செட்டில் ஆயிடுவாருங்கிற மாதிரி தானே தோணுது. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அப்ப நீங்க ஆர்எஸ்எஸின் குழந்தைன்னு சொன்ன விஜயோட நீங்க போய் சேர போறீங்க, அமைச்சரவையிலையும் சேர்ந்துட்டீங்கன்னா இது விசிகாக்கு நல்லது தானே? என்ன நல்லது? இப்போ ஏற்கனவே தலித் ஓட்டு எல்லாம் மொத்தமா அங்க போயிருச்சு. இப்போ இவர் வெளியே நிக்கிறதுனால இவருக்கு எந்த ஆதரவும் இல்ல. இப்போ அங்க போய் செட்டில் ஆகிறது தான் இவருக்கு சேஃப்டி அப்படின்ற மாதிரி வச்சு. சரி, இப்ப தமிழ்நாடு முழுக்க விஜய் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எப்படி ஜெயிச்சாங்க? தங்களுடைய சொந்த பலத்தை வச்சா இல்ல விஜயின் முகத்தை வச்சா? விஜயின் முகத்தை வச்சு. சரி, நாளைக்கு விஜய் கூட காங்கிரஸோ விசிகாவோ ஐஎம் எல்லாம் கூட்டணி வச்சா அவங்களுக்கு யாரை வச்சு ஓட்டு விடும்? விஜய் வச்சுதான் விடும். அப்போ உங்களுடைய தனித்தன்மை, உங்களுடைய கொள்கை, உங்களுடைய தலைமை, உங்களுடைய தொண்டர்கள், நீங்க தொண்டர்களை இது வரைக்கும் அரசியல் படுத்தினது எல்லாமே போயிருமா இல்லையா? உங்க தொண்டர்களை ரசிகர்களாக்கி விஜய்க்கு கொடுக்கறதா நடக்கும். விஜய் முகத்துக்காக ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, 107 பேர் எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்கன்னா கூட்டணி வைத்தாலும் அதுதானே நடக்கும். அப்ப அங்க திருமாவளவன் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, விசிகாவின் இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அது கண்ணுக்கு தெரியாது. விஜய்க்காக தான் நீங்க கூட்டணியில இருந்து உங்க வேட்பாளர்கள் போடுவாங்க. அப்ப விசிகால இனிமே கொள்கையும் இருக்காது, கட்சியும் இருக்காது, தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க, விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அப்படின்ற நிலைமையை நோக்கி நீங்க போறீங்களா? இதுதான் கேள்வி. விசிகாவோட எதிர்காலம் வேற என்னதான் பண்ண முடியும்? தாவேகா பாரதிய ஜனதாவை நேரடியாக எதிர்க்காது அப்படின்றது கரூர் சம்பவத்துக்கு பிறகே நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றும் தொடருது. இன்றும் தொடரும் பொழுது நீங்க இந்தியாவில் பிஜேபியை மையப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் மாறி வரும்போது பிஜேபியின் தலைமையில் ஒரு பாசிசம் இந்தியா முழுவதும் பற்றி படர்ந்து வரும் நிலையில அதை எதிர்த்து எப்படி ஃபைட் பண்றது அப்படின்னு நீங்க இவ்வளவு நாள் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அந்த கொள்கையை தான் நீங்க ஊரா கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க. தொண்டர்களுக்கும் அதான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்ப்பு அதிகமாக பேசின தமிழ்நாட்டு தலைவர்கள் யாருன்னா அது விசிகா திருமா அவர்களை தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருந்துட்டு நீங்க போய் சேர்த்தீங்கன்னா இந்த விஜய் கட்சியினுடைய ரீல்ஸ் அலங்கோலங்கள், பிஜேபி எதிர்க்க முடியாத அந்த கோழைத்தனம், இதற்கெல்லாம் நீங்க முட்டு கொடுக்கணுமா இல்லையா? நாளைக்கு என்ன தவறு வந்தாலும் நீங்க சப்பக்கட்டு கட்டுறதானே செய்ய முடியும். இல்ல, விஜய் பேச மாட்டாரு, ஆனா அதுக்கு பதிலா திரும்ப பேசுவாரு, சிபிஎம் பேசும், சிபிஐ பேசும், அது ஒரு பலம் தானே அது. ஆமாங்க. இப்ப இந்த ஜோசியரை சிறப்பு அதிகாரியா போட்டாங்களே, அதுக்கு திரும்ப என்ன சொன்னாரு? ஒரு கட்சிக்காரரு செய்தி தொடர்பாளர்ன்றதுனால போட்டிருக்காங்க. அது ஜோதிடம் அவருடைய தொழிலாளர்கள் அதுக்காக போடலன்னு சப்பக்கட்டு கட்டினாரு. பிரேமலதா உள்ளிட்டு மற்ற எல்லாரும் அதை வந்து கடுமையா கண்டிச்சிருக்காங்க. நீங்க இப்படி போய் அவருக்கு முட்டு கொடுக்கணும்? அப்ப வெளியில் இருக்கும் போதே நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னா நேரடியாக தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்கும் போது இன்னும் உங்களுடைய பொறுப்பு என்பது அதிகமாகும். அந்த பொறுப்பு என்பது தாவேகாவினுடைய இந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் ஒரு அமைச்சர் பதவிக்காக பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அப்படி சொம்படிக்கிற வேலையை தான் செய்ய முடியும். இது உங்க கட்சியையும் அடகு வைக்கிற நிலையை கொண்டு போய் விடும். உங்க இதுவரைக்கும் நீங்க திரும்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கின்ற அந்த கட்சி அதனுடைய அடையாளம், சொல்ல போனா அவர் தலித் தலைவர்ன்றதுல இருந்து ஒரு பொது தலைவர் அப்படின்ற
ஒரு பாதையை நோக்கி அவர் பயணம் செஞ்சிட்டு இருக்கிற அந்த வேளையில விஜயோட சேருவது என்பது அந்த ஒரு பெர்சனாலிட்டி கல்ட்டை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியில சேரும்போது இவர்களுடைய தனித்தன்மை என்பது முற்றிலும் அழித்துவிடும். அடுத்தது பாரதிய ஜனதாவை நேரடியாக எதிர்க்கக்கூடாது என்ற விஜயனுடைய நிலைப்பாடை இவர்களும் எடுத்தாகணும். இப்போ ஒன்று நேற்று டிவி டிபேட்ல எல்லாம் ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் எந்த கொள்கை வித்தியாசமும் இல்லையே, அவங்களும் பிஎம் ஸ்ரீயை எதிர்க்கிறாங்க, அடுத்தது நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் அவங்களும் எதிர்த்து தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாவேகா இந்துத்துவ எதிர்ப்பு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? டிவி டிபேட்டுக்கு வந்தவங்க கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அதிமுகவினுடைய கொள்கை என்ன? திமுகவுடைய கொள்கை தான் இதேதான். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு, இருமொழி கொள்கை தான் அவங்களும் ஆதரிக்கிறாங்க, நீட்டையும் எதிர்க்கிறாங்க, பிஎம் ஸ்ரீ மூலமாக வருகின்ற இந்தி திணிப்பையும் எதிர்க்கிறாங்க. அப்போ அதிமுகவை ஏத்துக்கலாமே. ஆனா அதிமுகவை பிஜேபி எதிர்க்கிறதுன்னு நம்ம சொல்றோமா? இல்ல, பிஜேபியோட சரண்டர் ஆயிட்டாங்க, பிஜேபியோட மற்ற கொள்கைகளை அவங்க ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தி திணிப்பை நீங்க ஆதரித்து யாரும் அரசியல் நடத்த முடியாது. அதே போல நீட் தேர்வையும் ஆதரித்து இங்கே அரசியல் செய்ய முடியாது. இதெல்லாம் பொதுவான கொள்கைகள். தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா கட்சிகளுமே இந்த நிலைப்பாடை தான் எடுத்திருக்காங்க. இதை வைத்து தாவேகா பிஜேபி எதிர்க்குதுன்னு சொல்ல முடியாது. ஆக இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது திருமா அவர்கள் ஒரு தவறான பாதையில் அடியெடுத்து வைக்கிறார். அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பாருங்க, திருப்பரங்குன்றத்துல அந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வே தூண்ல தீபம் ஏற்றணும்னு கோர்ட் உத்தரவு போட்டுன்னு சொல்லி அதை ஏத்தியா ஆகணும்னு சொல்லி சங்கிகள் இங்க ஒரு பெரிய கலவரம் செய்ய முயன்றாங்க. எச் ராஜா என்ன சொல்றாரு, இது தமிழ்நாட்டின் அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய தர்காவை இடிக்கணும்ன்றதா அவங்களுடைய கலவரத்தை தூண்டி விடணும்ன்றதான். அப்ப இது குறித்து விஜய் எதுவும் வாயை திறக்கல. அவர் வாயை திறக்காம இருக்கிறதா நல்லதுன்னு இவரெல்லாம் பேசியிருக்காரு, நாஞ்சில் சம்மதெல்லாம் பேசியிருக்காங்க. அப்ப நீங்க இப்படி இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கைவிட்ட கட்சியா தான் தாவேகா இருக்கிறது. அந்த கட்சிக்கு நீங்க ஐயுஎம்எல் போய் சேர போறீங்களா? அப்ப இவ்வளவு நாள் திமுக பாராளுமன்றத்திலையும் சரி இங்கேயும் சரி அப்படி முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அரணாக இருந்தது உண்மையா இல்லையா? தமிழ்நாட்டில் எந்த கலவரமும் அப்படி வரல. சங்கிகள் அப்படி முயன்ற போதெல்லாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ மைக்கேல் பட்டியை வைத்துக்கொண்டு அண்ணாமலை கிறிஸ்தவர்களை தனிமைப்படுத்துவது, மதம் மாத்துறாங்க, இப்படிலாம் இந்த பிரச்சாரத்துக்கு திமுக விடலையே இல்லையா? கோர்ட்ல கேஸ் போனாலும் அது விசாரணையில் அது நிற்காம சிபிஐயே கடைசியில் உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமையெல்லாம் வந்திருக்குது இல்லையா? அப்ப இதெல்லாம் இங்கே திமுக இருந்ததுனால தான் இதெல்லாம் நடந்திருக்குது. அப்ப இதையெல்லாம் பார்க்காம ஒரு அமைச்சர் பதவி என்பதற்காக இதையெல்லாம் விட்டுட்டு முஸ்லீம் லீக்கு போவதும் சிறுபான்மை மக்களை அவர்கள் ஒரு ஆபத்தான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கையளிக்கிறார்கள் அப்படின்றத அர்த்தம். நாளைக்கு திருப்பரங்குன்றத்துல ஏதாவது பிரச்சனை அப்படி ஒன்றும் பேச முடியலன்னா ஐஎம்எல்லுக்கு அது வக்காலத்து கொடுக்க வேண்டி வரும். அப்ப இதையெல்லாம் யோசித்து அவர்கள் பார்க்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ விசிகே அப்படின்னும் போது திருமாவுக்கு அமைச்சர் பதவியா அல்லது வன்னியரசுக்கு அமைச்சர் பதவியாங்கிறது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. திருமா ஜெயிச்சிருந்தா அந்த கேள்வி வந்திருக்க போறது இல்லை. ஆனா இப்போ வன்னியரசுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தர் ஜோதிமணி அவர் காங்கிரஸ்காரர். அதுல திருமா நிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற யாருக்காவது கொடுத்துருந்தாங்கன்னா குழப்பம் வந்துடும், மற்றவங்க எல்லாம் கோச்சிப்பாங்கன்றதுக்காக வெளியே இருந்து ஒருத்தரை கொடுத்ததா தான் நம்ம கேள்விப்பட்டோம். அதனால ஒரே ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. என்ன நடக்கும், திருமாவுக்கா வன்னியரசுக்கா? அது எனக்கு சரியா தெரியல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. திருச்சி கிழக்குல திருமாவை நிக்க வச்சு நாங்க ஜெயிக்க வச்சுக்கிறோம், நீங்க பொறுப்பேற்றுங்கன்னு சொல்றாங்கன்னு தான் திருமா தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இதெல்லாம் இப்ப நம்ம யூகமா தான் பேசிட்டு இருக்கிறோம், வெளிப்படையான தகவல் இன்னும் வரல. இதை பொறுத்த வரைக்கும் அதுலயும் ஒரு ஊசலாட்டம் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடுவேன்னு சொன்னதுல இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அவர் தான் இதை முன்னாடியே கணிச்சவர். ஆமா, இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும், அதுல நம்ம தீர்மானிக்கின்ற சக்தியாக வரலாம் அப்படின்றதெல்லாம் அவர் கணிச்சதா சொல்றாங்க. அதன்படி பார்க்கும்போது இதுல யார் வராங்க அப்படின்றது கட்சிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், முன்னணி தலைவர்கள்ட்டையும் கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதெல்லாம் ஏதாவது ஒரு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க. மற்றபடி திருச்சி கிழக்கெல்லாம் அப்படி தாவேகா விசிகாவை கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணலை. ஏற்கனவே அவங்களுக்கு பெரும்பான்மை சீட்டு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சீட்டெல்லாம் இழக்கிறதுக்கு அவங்க முன்னுருவாங்களா அப்படின்னு சந்தேகமாக தான் இருக்கு. ஒரு கால் இவர் ஆகணும் அப்படின்னா இவங்க ஜெயிச்ச 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு அப்படிதான் அது நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர தாவேகா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது இந்த ஒரு நாளையே தள்ளி போனதே அப்படின்றதே இன்னும் அவங்களுடைய குழப்ப நிலை நீடிக்கின்றதான் காட்டுது.
இன்னைக்கு கவர்னர் வந்து 23 பேருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும்போது இவங்க 2 பேரும் அதை சொல்லியிருந்திருக்கலாம், யார் என்னன்னு சொல்லியிருந்திருக்கலாம். இன்னமும் பேச வேண்டிய தேவை என்றது என்ன? ஏற்கனவே உயர்நிலை குழு ஜூம் மீட்டிங்ல பேசும்போது பெரும்பாலானோர் அமைச்சரவையில சேர்றதை ஆதரித்து தான் பேசினார்கள்னு திரும்பவே சொல்லியிருக்காரா. என்னுடைய ஸ்டாண்ட் அது இல்லை அப்படின்ற முறையில நிபந்தனையோட ஆதரிக்கணும்னு சொன்னாங்க, நான் நிபந்தனை இல்லாம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த தாமதம் என்பது அவர்களுக்குள்ள ஏதோ நீங்க சொல்வது போல ஏதோ பிரச்சனை இருக்கு, அது இன்னும் காத்திருந்தாதான் என்னன்னு தெரிய வரும். முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. அமைச்சரவை பங்கேற்றிருக்கிறது, இனியாவது தமிழ்நாடு நிர்வாகங்கிறது அந்த குழப்பங்கள் சீர் செய்யப்பட்டு ஒழுங்குக்கு வரும் அப்படின்னு நம்புவோம். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.